வெப்சைட்ல வர ஒரு சிம்பிள் எரர் மெசேஜ் டேட்டா பேஸோட சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புறீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. SQL இன்ஜெக்ஷன் எபிசோட் 2. அதான் எரர் பேஸ்ட் SQL இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். SQL இன்ஜெக்ஷன் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா பிகினர்ஸுக்கு புரிய ஈஸியா இருக்கிற டெக்னிக் தான் எரர் பேஸ்ட் SQL இன்ஜெக்ஷன். நார்மலா வெப்சைட்ல யூசர் கொடுக்குற டேட்டாவை டேட்டா பேஸ் கொரிக்குள்ள யூஸ் ஆகும். டெவலப்பர் ப்ராப்பர் செக்யூர் ஃபாலோ பண்ணாம இருந்தா அட்டாக்கர் ஸ்பெஷல் இன்புட் யூஸ் பண்ணி டேட்டா பேஸ்ல இன்டர்னல் எரர் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த எரர் மெசேஜ்ல நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் லீக் ஆகலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா டேட்டா பேஸ் நேமு, டேபிள் நேமு, காலம் நேமு, சர்வர் டீடைல்ஸ் இதெல்லாம் பேக் எண்ட்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணும். இமேஜின் பண்ணுங்க, ஒரு வீட்டுக்கு டைரக்டா போக முடியலன்னா முதல்ல அந்த வீட்டோட மேப்பு, ரூமு, ஸ்ட்ரக்சரு, என்ட்ரன்ஸ் எங்க இருக்கு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவீங்கல்ல. அந்த மாதிரிதான் எரர் பேஸ்ட் SQL இன்ஜெக்ஷன் கூட அதே கான்செப்ட் தான். டேட்டா பேஸ் கொடுக்குற எரர் மெசேஜ் மூலம் பேக் அண்ட் ஸ்ட்ரக்சர் பத்தி க்ளூஸ் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. டைனமிக் SQL queries இல்ல, அப்புறம் அவுடேட்டட் அப்ளிகேஷனு, செக்யூர் கோடிங் ஃபாலோ பண்ணாம இருக்கிறது, இதெல்லாம் டெவலப்பர்ஸ் பண்ற மிஸ்டேக். அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னா ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், பேராமீட்டர்ஸ் கொடி, இன்புட் வேலிடேஷனு, லீஸ்ட் ப்ரிவிலேஜ் ஆக்சிஸ். இன்னைக்கு மாடர்ன் ஃப்ரேம்வொர்க் செக்யூரா இருந்தாலும் மிஸ்கான்ஃபிகரேஷனால இந்த வல்னரபிலிட்டி ரியல் வேர்ல்ட்ல பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ பர்மிஷன் இல்லாம ரியல் வெப்சைட்ஸ்ல டெஸ்ட் பண்ணாதீங்க, அது இல்லீகல். பிராக்டிஸ் என்விரான்மெண்ட்ஸ்ல மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பூலியன் பேஸ்ட் SQL இன்ஜெக்ஷன் பார்த்தலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.